பாட்டுல பிச்சை எடுக்க சாப்பிட அப்படின்னு கேட்க 20 வருஷம் ஆயிடுச்சுண்ணா. அம்மா அப்பா இல்ல நானே கஷ்டப்பட்டேன். யாரை கேட்கிறேன் ஃபுட் பாட்டுல தூங்குறேன் இன்னைக்கு எதிரடி தூங்குற கேட்க அப்ப என்ன கேட்கிறேன் சார் ஃபுட் பாட்டுல பிச்சை எடுக்க சாப்பிட அப்படின்னு கேட்கிறேன். 27 வருஷம் ஆயிடுச்சு, பிச்சை எடுக்கிறேன், என்னை இலங்கைக்கே திருப்பி அனுப்பிடுங்க என்று காவல்துறையிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுத இலங்கை அகதி. போலீசார் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே வாக்குவாதம் செய்த இதயத்தை நொறுக்கிய இமோஷனல் பின்னணி. இலங்கை மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தான் ஜோ என்பவர். இவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை தமிழ் அகதியாக படகில் அத்துமீறி நுழைந்ததாகவும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் தற்போது மண்டபம் அகதிகள் முகாமில் வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இவருக்கு அகதிகளுக்கு வழங்கப்படும் முறையான அடையாள அட்டை வழங்கப்படவில்லை என்றும் இதனால் அகதிகளுக்கு வழங்கப்படும் எந்தவித சலுகையும் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் தன்னுடைய பெற்றோர் இருக்கும் இலங்கைக்கு தன்னை அனுப்பி வைக்கும்படி பல முறை இலங்கை அகதிகள் முகாம் நிர்வாகத்திலும் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். தனக்கு அடையாள அட்டையும் வழங்கவில்லை, தன்னை சொந்த நாட்டுக்காவது திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்று தற்போது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர் கண்ணீர் விட்டு காவல்துறையிடம் வாக்குவாதமும் செய்தார். மேலும் காவல்துறையினர் சமாதானம் செய்து வைத்த போதும் அவர் சமாதானம் ஆகாமல் அவர்களுடன் கண்ணீர் விட்டு கொண்டே வாக்குவாதமும் செய்தார். தமிழ் அகதி ஒருவர் தனக்கு அடையாள அட்டை வழங்காமல் தன்னை அழைக்கழிப்பதாக அவர் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவர் கண்ணீர் விட்டு வாக்குவாதம் செய்த காட்சிகள் அனைவரும் மனதையும் நோக்கடிக்கும் விதமாக உள்ளது.